பாடும் முல்லை பாராட்ட நீ வருவாய் நவராத்திரி நாயகியே. ஞானமூர்த்தி சுவாமியோடு ஞானம் முழுதும் அமர்ந்தவளே. ஞானமூர்த்தி சுவாமியோடு ஞானம் முழுவதும் அமர்ந்தவளே. ஞானமூர்த்தி சுவாமியோடு ஞானம் முழுதும் அமைந்தவளே. ஞானமூர்த்தி சுவாமியோடு ஞானம் முழுதும் அமர்ந்தவளே. பக்கத்தில வைரவனாம் பாரமுள்ளி மாடனுமா. பக்கத்தில வைரவனா பாரமுல்லை மாடனுமா. இக்கத்திலே பேச்சியோடி இடது புறம் போரானோ. இக்கத்தில பேச்சியோடு இடது புறோ தம்பூரானோ. சட்டநல கஷேத்திரமாலை சட்டநல கஷேத்திரமாலை சக்தி மாட்டோதத்தாரோ. நவராத்திரி நாயகியே சீராட்ட வந்திடுவாள். தேவி என்று முத்தாரம்மா சீராட்ட வந்திடுவாய். பாராட்டி பாடும் முல்லை பாராட்டி பாடும் முல்லை பாராட்ட நீ வருவாய் தேவியங்கள் முத்தாரம்மா. உள்ளடியில் நாடி வந்தேன் உள் புகழை பாடி வந்தேன். உள்ளடியில் நாடி வந்தேன் உள் புகழை பாடி வந்தேன். உலகாடு ஈஸ்வரியே உள் தரிசனம் காண வந்தேன். உலகாலமீஸ்வரியே உள் தரிசனம் காண வந்தேன். சக்கரையை தேடுகின்றேன் சௌபாக்கிய தாரும் அம்மா. சங்கரிய தேடுகின்றேன் சௌபாகியம் தாரும் அம்மா. சன்னதியை அடைந்து விட்டேன் சன்னதியை அடைந்து விட்டேன் சத்தியா தேவி பாடுகின்றேன். தேவியங்கள் முத்தாரம்மா சிராண்ட வந்திடுவாள். தேவியங்கள் முத்தாரம்மா சிராண்ட வந்திடுவாள். பாராட்டி பாடும் முல்லை பாராட்டி பாடும் முல்லை பாராட்ட நீ வருவாள் தேவியங்கள் முத்தாரம்மா. நாகலோக பட்டினத்தில் ராஜமோடி மல்லனோவள் நலமுடனே ஆண்டுவாரா. நாகராஜன் பின்னொரு வள்ளி புத்தர சொல்லால் இல்லாமலே ஆதி சீவன் திருபையாலே தவமிருந்து வாராடல்லோ தவமிருக்கும் திருபையாலே எட்டு நல்ல முட்டைகளை பார்வதியின் அம்சமாக பகவானோ தான் குழந்தை கொடுத்து அடைகாத்து வர சொல்ல அடைகாத்து வரும் பொழுது 41 நாளையிலே நல்ல செவ்வாய் கிழமையிலே ஆடிமார்கள் 8 பேர்கள் அழகுடனே வளர்த்துமாரா. நாகமுடிவனருக்கும் நாகக்கணி பெண்கடியாளுக்கும் குழந்தைகள் இல்லாமல் பகவானுடைய அருளாளி 8 முட்டைகளை சிவபெருமான் கொடுக்க 8 முட்டைகளில் 8 சக்திமார்கள் பிறக்கின்றார். முத்தாரமை சந்தனமாரி உச்சினி மகாளி வடக்கு செல்வி குலசேர நங்கி என்றும் கருங்காளி செங்காளி வையாள காளி என்று காளிமார்கள் பிறந்து அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மைமார்கள் வளர்ந்து வரும் பொழுது தாய் தகப்பனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது தாய் தகப்பனுடைய முகம் வேற்று முகமாக இருக்குது. சரி, இவர்கள் அக்கா தங்க 8 பேர்களும் அம்மா மனித ரூபமாக இருக்கிறார்கள். அம்மா அப்பாவோ அம்மா சர்ப்பம் போல நாகம் போல இருக்கிறார்கள். அதை அறிய வேண்டுமென்று எல்லாம் கொண்ட காளிமார்கள் காஞ்சி காண்டாமனத்திலே வந்து கம்பா நதி தீர்த்தக்கரையிலே காளிமார்கள் தவம் இருக்கிறார். அவள் எப்படி தவம் இருக்கிறார்? ஆற்றில் செல்லும் மண்ணெடுத்து அவனுடைய ரூபம் வைத்தார். ஆற்றில் சென்று மண்ணெடுத்து அவனுடைய ரூபம் வைத்தார். சேற்றில் சென்று மண்ணெடுத்து ஈஸ்வரனுடைய உருவம் வைத்தாள். 8 நல்ல லிங்கங்களை அவள் இன்பமுடன் பிடித்து வைத்தாள். சக்திமார்கள் 8
லிங்கங்களை பிடித்து அம்மைமார்கள் 8 பேர்களும் அழகாக தவம் இருக்கிறார். பிறந்த பெருமை நோக்கத்தை கொண்டு அறிந்து தவம் இருக்க இப்படி அம்மைமார்கள் தவம் இருக்கும் பொழுது அங்கே பூலோகத்திலே மச்சரி சிவனா அந்த மகேந்திரகிரி பர்வதத்தை யார் ஆண்டு வருகிறார்? பாட்டு மோகம் படைத்ததோரே மகிடாசூரன் ஆண்டு வாராள் ஆண்டு வாராய் மாட்டு முகம் அடித மூடை பொல்லாத அரங்கேனவன் அரசாட்சி புரிந்து வாராள் மச்சேரி சிவனமலையோ வனமலையோ பூலோகத்திலே மச்சரி சிவனோ அந்த மகேந்திரகிரி பர்வதத்தை மாட்டு முகமடைந்த அரக்கன் ஆண்டு வருகிறார். அவர்தான் மகிஷாசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கன். அவர் யார் என்று பார்த்தால் அவர்தான் ஒரு பிரிவிலே வரமுனிவர் அகத்தியருடைய சாபத்தினாலே மாட்டு முகமும் மனித உடலாக பிறக்க கடவா என்று சபித்தார். ஏன் சபித்தார் தெரியுமா? ஒரு நாள் அகத்திய பெருமான் தன்னுடைய சீடர்மார்கள் ஒன்று வந்து கொண்டிருக்க இவரோ எருமையாக மாறி அகத்தியரை பயன்படுத்தினார். ஆகையால் அகத்தியர் கொடுத்த சாபம் மகிடாசுரனாக மாறுவாய் என்று சொல்ல அதன்படி மகிடாசுரனாகப்பட்டவன் மச்சரி சிவனத்தை ஆண்டு வருகிறான். அவன் எப்படி ஆண்டு வருகிறான்? 7 சுற்று கோட்டையிட்டு எழிலோடு ஆண்டு வரான். 7 சுற்று கோட்டையிட்டு எழிலோடு ஆண்டு வரான். 7 சுற்று கோட்டை போட்டு எழிலோடு ஆண்டு வரான். அவன் கோட்டை போட்டு மகிடாசுரன் ஆண்டு வாரான். மகிடாசுர அரக்கர்கள் 7 சுற்று கோட்டையிட்டு ஆண்டு வருகிறார். 7 சுற்று கோட்டைனா இப்படி 7 ரவுண்ட் இல்லப்பா, 7 சுற்று சுவர் மதில் அமைத்து அந்த 7 மதிலுக்குள்ளே சுவருக்குள்ள பெரிய அரண்மனையை வைத்து மகிடாசுரன் ஆண்டு வருகிறார். எப்படி ஆண்டு வருகிறார்? 6 ஒரு கிழமை வாங்கி அசையாத வழியும் கட்டி 7 ஒரு அங்க வாங்கி எளிமையோடு அல்ல ஆண்டு வாரான். ஊரில் ஒன்று குறையாமல் குவலயத்தை ஆண்டு வாரான். ஆண்டு வாரான் மகிடாசுரன் மச்சேரி சிவனமலையோ ஆண்டு வாரான் மகிடாசுரன் மச்சேரி சிவனமலையோ. மாடகூட கோபுரமா மணியார சாவடியா பொல்லாத அரக்கரவள் மச்சரி சிவனமலையோ ஆண்டு வேற மாடலிலே